அல்லாஹ்விடமிருந்து மூன்றாவது வேதம் கொண்டு வந்த நபியா, அதாவது ரசூல் தூதரா, அல்லது முன் வேதங்களின் அடிப்படையில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்த நபி மாத்திரமா என்பதன் கேள்வி. அவர் என்ன கேட்கிறார்னா, முகமது நபி அவர்கள் தனி வேதம் இறைவனிடமிருந்து பெற்று தந்தவரா, ஏற்கனவே இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் இருக்க அதன் அடிப்படையில் எச்சரிக்கை வந்தவரா? அதுதான் அவங்களுடைய கேள்விங்க. இப்ப முகமது நபி அவர்களுக்கு இறைவனிடமிருந்து குர்ஆன் என்ற ஒரு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கை. குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய வேதங்களில் உள்ளதை எச்சரிக்கை வந்தவராக குர்ஆன்ல சொல்லப்படலை. சில விஷயங்கள், சில உண்மைகள் முந்தைய வேதங்களில் உள்ளதை உண்மைப்படுத்தும். ஏனென்றா முதல் மனிதர்ல இருந்த கடைசி மனிதர் வரைக்கும் இந்த ஒரு கடவுள் கொள்கையை தான் கடவுள் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அதனால முந்தைய வேதத்தில் இந்த கொள்கை தான் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கலாமே தவிர முந்தைய வேதங்களை அப்படி எடுத்து அதன் அடிப்படையிலேயே வாதிக்க வந்தவர் என்று சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது என்று சொல்றோம்னா, நபிகள் நாயகம் அவங்க முந்தைய வேதங்கள்ல நிறைய மாற்றங்கள் செஞ்சிட்டாங்க, நிறைய திருத்திட்டாங்க, இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க என்றெல்லாம் முகமது நபி வாழும் போதே அவங்க குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. முகமது நபியை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, கடந்த காலத்தில் உள்ள வேதங்கள்ல நிறைய கைச்சரக்குகளை மனிதர்கள் சேர்த்துட்டாங்க, அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அது இல்லைன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் பிரச்சாரம் செய்ய வந்தவர்னு சொல்ல முடியாது. தங்கள் கரங்களால் சில வாசகங்களை எழுதி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு அதனால கேடு இருக்கிறது, மறுமையில் தண்டனை இருக்கிறது என்றெல்லாம் அதே திருமறை குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது நபி இதை மக்கள்கிட்ட வச்சாங்க. என்னன்னா உதாரணம், முந்தைய வேதங்கள்ல மூசாண்டு ஒருத்தர் இறை தூதர் இருந்தாரு, மோசேன்னு சொல்லுவாங்க. மோசேண்டு அவங்க வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும், முகமது நபி வேதத்தில் மூசான்னு சொல்லப்பட்டிருக்கும். இயேசுன்னு சொல்றாங்க, ஈசான்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கும். சாலமோன் என்று சொல்லுவாங்க, அவர் சுலைமான் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கும். நோவான்னு சொல்லுவாங்க, அவர் நூஹுன்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கும். இதை வைத்துக்கொண்டு, இந்த மாதிரி வாசகங்களை வைத்துக்கொண்டு அங்கே இருந்து ஒரு அதன் அடிப்படையில் இவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு என்று சில விமர்சனங்கள் கடந்த காலத்தில் செய்யப்பட்டது உண்டு. ஆனால் அந்த விமர்சனம் சரியில்லை. ஏனென்றால் சாலமோனை பற்றி குர்ஆன் சொல்வதும் மற்ற வேதங்கள் சொல்வதும் வேறுபட்டிருக்கிறது. தாவூது ராஜாவை பற்றி குர்ஆன் சொல்வதும் அதுக்கு முந்தைய வேதங்கள் சொல்வதும் நேர்முரணாக இருக்கிறது. உதாரணமா தாவீது ராஜா என்பவர் உரியா என்பவனுடைய மனைவியை தன்னுடையவளாக ஆக்கி கொள்வதற்காக அவனை போர்க்களத்துக்கு அனுப்பி வேணும்னே அவனை கொல்ல வச்சு அவனுடைய மனைவியை தன் மனைவியை ஆக்கி கொண்டார்னு சொல்லி முந்தைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. குர்ஆன் அதை மறுக்குது. ஒரு இறை தூதர் இந்த மாதிரி நடக்க மாட்டாரு, தீர்க்கதரிசிகள் இப்படி நடக்க மாட்டாங்க என்று அதை குர்ஆன் மறுக்கிறது. அதே மாதிரி நோவாங்கிற தீர்க்கதரிசி திராட்சை ரசம் அருந்தி அவர் போதையில கிடந்தார் என்று சொல்லி மற்ற வேதங்கள்ல சொல்லப்படுகிறது. முகமது நபி அதை மறுக்கிறாரு. அதே மாதிரி லோத்துங்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய புதல்விகளோடவே சம்போகம் பண்ணினார் என்று முந்தைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அதை மறுக்கிறது. இறை தூதர்கள் என்பவர்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார்கள். அதனால நபிகள் நாயகத்தினுடைய போதனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் அவருக்கு வந்த வேதம் குர்ஆன் என்பது முந்தைய வேதங்கள்ல என்று சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்களை மறுக்கக்கூடியதாக, அதை எதிர்க்கக்கூடியதாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அதனால ஏற்கனவே உள்ள வேதத்தை வைத்துக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்ய வந்த தூதராக அவர் வரவில்லை. இறைவனிடமிருந்து வேதத்தை பெற்று பிரச்சாரம் செய்ய வந்த தூதராகத்தான் வந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இது சம்பந்தமா நிறைய டவுட்டுகள் இருக்குமேயானால் முடிந்த பிறகு விரிவாக, அது உங்களுக்கெல்லாம் அது எவ்வளவுக்கு பயன் தரும்னு சொல்ல இயலாது. அவருக்கு நல்ல நேரம் ஒதுக்கி அதை பற்றியும் நான் டைம் கொடுத்து விரிவாக பேசிக்கிறோம்.